ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி கோட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து இயேசுவினுடைய சீடர்கள் 12 பேர். ஸோ அதில் முதல் சீடரை பார்த்தோம். அடுத்து இரண்டாவதாக அந்திரேயா, அதாவது ஆண்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆண்ட்ரோவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவருடைய அதிசயங்கள், மிராக்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்திரேயா ஏற்படுத்தின அதிசயங்களில் முதல் அதிசயம் பார்த்துட்டோம். ஸோ 2 அதிசயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்த அதிசயம் பார்த்திங்க அப்படின்னா 1993 பட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற அந்த கிரீஸ் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த சுற்று வட்டார பகுதி, ரஷ்யா, ஸ்காட்லாண்ட் மற்றும் கிரீஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த பட்ராஸ் மாகாணம். ஸோ இந்த மாகாணத்தில் ஒரு முதன்மையான ஒரு மூத்த தலைவர்னு சொல்லலாம், இல்லை குருமார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் இறக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ரொம்ப வயது முதிர்ந்ததில் அவர் தன்னுடைய இறப்பிற்காக இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்போ ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணிக்கிட்டும் இருக்கார். அந்த டயத்தில் அவருடைய நாட்டில் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து, ஸோ அப்போ மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையோட பேரழிவு அந்த மாகாணத்திற்கு வருது. ஸோ அப்போ அந்த இயற்கை பேரழிவை மக்கள் எதிர்கொள்ளணும், அந்த நாட்டையே காக்கணும் அப்படிங்கிறதுல அந்த மத குரு ரொம்ப கவனமாக இருக்கார். அதனால் அவர் கனவுல தீர்க்க தரிசனமாக ஆண்ட்ரோ வரார். ஸோ அப்போஸ்தலர் ஆண்ட்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவலைப்படாதே, உன்னுடைய நகரம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அதை கேட்டுட்டு அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மக்கள் எல்லாருக்குமே நிலநடுக்கம் வந்துடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி அப்போஸ்தலர் ஆண்ட்ரோவையும் இயேசுவையும் நோக்கி ரொம்ப கடினமாக ஜெபம் பண்ணுறாரு. ஸோ ஜெபம் பண்ணி, சேவ் மை சிட்டி, என்னுடைய நகரத்தை காப்பாற்றுங்க, என்னுடைய நகரத்தை காப்பாற்றுங்க, மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னு ரொம்ப தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அதாவது ப்ரேயரில் தன்னை மனம் உருகி வேண்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வேண்ட அந்த செகண்டில் ஆல்ரெடி இவருக்கு தீர்க்க தரிசனம் கிடைச்சிருச்சு இல்லையா. அப்போஸ்தலர் ஆண்ட்ரோ என்ன சொன்னார், நான் உன் நகரத்தை காப்பாற்றுவேன். ஸோ அதன் மாதிரியே அந்த நிலநடுக்கமானது பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்து மக்கள் எல்லாம் அதில் அழிய போகிற டயத்தில் அனைத்து மக்களுமே காப்பாற்றப்பட்ட மிகப்பெரிய அதிசயம் 1993 பட்ராஸ் மாகாணத்தில் நடந்தது. இந்த அதிசயம் யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இயேசுவினுடைய அப்போஸ்தலரான அந்திரேயாவால் தான் நடத்தப்பட்டது. ஸோ அதன் பிறகு மக்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தி அவருடைய ஆலயத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய திருவிழா மாதிரி அவங்களுடைய அந்த அப்போஸ்தலரை ரொம்ப கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ அடுத்த மிராக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். நன்றி.